சன் டிவியை கைப்பற்றுமா பிராமண லாபி? சொத்துக்காக எதிரிகளாக மாறும் மாறன் சகோதரர்கள். காதல் வலையில் சிக்கிய காவியா மாறன். இப்படி கலாநிதி மாறனுக்கு இருதலை கொல்லியாக காதல் மற்றும் சகோதரரின் வழக்கு என பிராமண லாபியில் ஒன்று திரண்டு இருக்கிறது. இதிலிருந்து சன் டிவி எப்படி தப்பிக்கப் போகிறது? இதில் ஸ்டாலினின் ஆதரவு யாருக்கு? அம்பானியும் அதானியும் இந்தியா முழுவதும் ஊடகங்களை வளர்த்த நிலையில் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய சன் டிவியும் கலாநிதி மாறனையும் பின்வாசல் வழியாக வளைக்க பார்க்கிறதா டெல்லி லாபி? இன்று விரிவாக பார்க்கலாம், வாருங்கள். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். சன் டிவியை கைப்பற்றுமா பிராமண லாபி? சொத்துக்காக எதிரிகளாக மாறும் மாறன் சகோதரர்கள். காவியா மாறனின் காதல் கிசுகிசுவில் கலாநிதி மாறன் கலங்கி நிற்கிறார். கலைஞர் குடும்பத்தில் மீண்டும் வாரிசு சண்டை மற்றும் காதல் கிசுகிசுக்கள். வெற்றி நாயகனாக பார்க்கப்பட்ட கலாநிதி மாறனுக்கு எதிராக அணிதிரளும் பிராமண லாபி. தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக் மீடியாவின் நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கும் நிறுவனம் சன் நெட்வொர்க். திமுக பின்னணியில் கலைஞர் பாதுகாப்பில் விறுவிறுவென வளர்ந்த சன் டிவி திமுகவின் ஊடக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பலமாக வளர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் யாரும் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கும் சன் டிவிக்கு எதிராக பல நிறுவனங்கள் மோதியும் வெற்றி பெற முடியவில்லை. பல தலைவர்களும் சன் டிவி எதிர்த்த பொழுது வீழ்ந்திருக்கிறது. பல தருணங்களில் திமுக தோற்றிருக்கிறது, என்னாலும் சன் டிவி தோற்றதில்லை. வெல்ல முடியாத நிறுவனம் என்ற பெயர் எடுத்த சன் டிவி, அதன் தலைவர் கலாநிதி மாறன் தற்பொழுது பிரச்சனையில் சிக்கியுள்ளார். அதில் தனது சொந்த சகோதரர் மூலம் நேற்று ஒரு சட்ட சிக்கல் வந்திருக்கிறது. இன்னொன்று, தனது மகள் காவியா மாறன் காதல் கிசுகிசுவாலும் சன் டிவி குழுமம் கடந்த 1 மாத காலமாக ஊடகங்களில் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. இதன் பின்னணியில் பிராமண லாபி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த சன் டிவி எப்படி உருவானது, யாரால் நிர்வகிக்கப்பட்டது, யாரால் இந்த நிலைக்கு வந்தது என்று பார்த்தோமேயானால் 1990களில் பூமாலை என்ற வீடியோ பத்திரிகையின் மூலமாக கலாநிதி மாறன் இந்த நிறுவனத்தை துவங்குகிறார். அதற்கு கலைஞரின் மூளை என்று வர்ணிக்கப்படுகிற முரசொலி மாறன் அதை வடிவமைக்கிறார். அதற்கு பின்புலமாக இருந்து அதை ஊக்குவிக்கிறார், அதை தூங்க வைக்கிறார், அதை நிர்வகிக்கிறார் கலாநிதி மாறன். அப்பொழுது ஊடக வளர்ச்சியில் அசைக்க முடியாத இடத்திற்கு தமிழ்நாட்டில் உருவாகிறது சன் டிவி. சன் டிவியின் வளர்ச்சியே திமுகவை அடுத்தடுத்த காலகட்டங்களில் அபரீதமான திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. இதற்கு முரசொலி மாறனும் கலைஞரும் பல கட்டங்களில் சன் டிவிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். கலாநிதி மாறனும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் முரசொலி மாறன் மறைவுக்கு பின் பல்வேறு சச்சரவுகள் முளைக்கிறது. அதிலும் குறிப்பாக கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்திற்கும் இந்த மாறன் பிரதர்ஸுக்குமே மிகப்பெரிய சர்ச்சை உருவாகிறது. அதிலும் ஸ்டாலின் அழகிரி வாரிசு யுத்தம் தினகரனில் சர்வே வெளியிட்டதன் விளைவாக கலைஞர் குடும்பத்தில் மிகப்பெரிய சச்சரவை உருவாக்கியது இந்த மாறன் பிரதர்ஸ் தான். அன்று கலாநிதி மாறன் மறைவுக்கு பிறகு அவரிடம் இருந்த இந்த சன் டிவியின் மொத்த பங்குகளையும் கலாநிதி மாறன் மேல் மாற்றிக்கொண்டு தனது அம்மா பெயரிலும் தயாளு அம்மாள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து சரி செய்துவிட்டு சன் டிவியின் 75% உரிமையாளராக கலாநிதி மாறன் உருவெடுக்கிறார். இதெல்லாம் திரைமறைவில் பெரிய இடத்தில் வைத்து பேசப்பட்டு கலைஞர் கருணாநிதியாலே இது பிரித்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தயாநிதி மாறனுக்கு இவ்வளவுதான், கலாநிதி மாறனுக்கு இவ்வளவு. இதை நிர்வகிக்க கலாநிதி மாறனால் மட்டுமே முடியும். இல்லை என்றால் பிராமண சக்திகளும் டெல்லி லாபியும் தமிழ்நாட்டில் சன் டிவியை அழித்துவிடும் என்பது கலைஞருக்கு நன்கு தெரிந்துதான் ஆற்றல் மிக்க நிர்வாகியான கலாநிதி மாறனின் பக்கம் கலைஞர் நின்று சன் டிவியை அவரின் நிர்வாகத்திற்கே விட்டு விடுகிறார். ஆதலால் தான் சன் டிவி பங்கு சந்தையில் நுழைகிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு
தளங்களில் ஊடக தளங்கள் FM ஆகட்டும், பத்திரிகை உலகமாகட்டும், சன் டிவியில் அனைத்து மொழி நிகழ்ச்சிகள் வழங்குவதாகட்டும், சன் டிவிக்கு நிகர் சன் டிவி மட்டுமே. அம்மையார் ஜெயலலிதாவே இந்த சன் டிவியை அழிக்க பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டார். ஆனானப்பட்ட ஜெயலலிதா தொட்டதெல்லாம் வெற்றி கண்ட பொழுதும் சன் டிவியிடம் மட்டும் மண்டியிட்டு தோற்றுக்கொண்டே இருந்தார். அதற்கு காரணம் ஒற்றை மனிதரான கலாநிதி மாறன். கலாநிதி மாறனை பொறுத்தவரை கலைஞரின் பேரனாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞரின் நிர்வாக திறமையின் அடையாளமாக கலாநிதி மாறனை பார்க்கப்பட வேண்டும். அதே கலாநிதி மாறனுக்கு பல சச்சரவுகளும் இருக்கிறது. இவர் திமுகவில் வாரிசு சண்டையை உருவாக்கினார். ஸ்டாலின் அழகிரி யுத்தத்தை அதிகமாக்கியது இந்த கலாநிதி மாறன் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதைவிட மேலாக திமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக 2 மாறன் சகோதரர்களும் ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்றும், அதன் பின்பும் திமுக எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு ஆதரவாக இல்லையோ அப்பொழுதெல்லாம் கலைஞர் கருணாநிதிக்கு பின்பும் கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் தாங்கள் நடுநிலையாளர்கள் என்று கூறிக்கொண்டு ஆரம்ப கட்டத்தில் தங்களை அரவணைத்த அறிவாலயத்தையும் கட்டி காத்த திமுகவையும் அவ்வப்பொழுது பதம் பார்த்து கொண்டே இருந்தது சன் டிவி தலைமை. ஆனால் இதையெல்லாம் கலைஞரும் கண்டுகொள்ளவில்லை. கலைஞரின் மகனாக திமுகவின் தலைவராக வந்த ஸ்டாலினும் கண்டுகொள்ளவில்லை. உங்கள் நிர்வாகத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள், திமுகவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்களுக்கு தெரிந்தது எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சன் டிவிக்கு ஒரு காலகட்டத்தில் இவர்களை இந்த இடத்தில் தான் வைக்க வேண்டும் என கலாநிதி மாறனையும் தயாநிதி மாறனையும் அருகே நெருங்க விடாமல் அவர்களுக்கான இடத்தை ஒதுக்கி வைத்தே ஸ்டாலின் அரசியல் செய்து வந்திருக்கிறார். இப்படியெல்லாம் இந்த சன் டிவி வளர்ந்திருந்தாலுமே கூட இப்பொழுது அது தன்னிகர் இல்லா ஒரு நிறுவனமாக வளர்ந்தெடுத்திருக்கிறது. சன் டிவியை அசைக்க முடியாத இடத்தில் பங்குச்சந்தையிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. இதில் 2003ஆம் ஆண்டு, அதாவது கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பாக சன் டிவியின் பங்கு பரிவர்த்தனைகள்லாம் பிரிக்கப்பட்டு முடிக்கப்பட்ட வழக்கை 2024ஆம் ஆண்டு தயாநிதி மாறன் வழக்கு தொடுக்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து பார்த்தோமேயானால் தயாநிதி மாறன் MP ஆகி அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். மற்ற நிர்வாக பணிகளை எல்லாம் தயாநிதி மாறனின் மனைவி பிரியா மாறன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த வழக்குகளுக்கு பின்புலமாக இருந்திருக்கிறார். அவர் இந்து பத்திரிகையின் குடும்பத்திலிருந்து வந்தவர். அதனால் இந்து பத்திரிகையின் லாபியும் பிராமண வழக்கறிஞர்கள் லாபியும் தயாநிதி மாறனின் மனைவி பிரியாவின் மூலமாக சன் டிவியை கையாள துடிக்கிறது. இதில் சன் டிவியை இந்தியா முழுவதும் ஊடக லாபியை அதானி கையிலும் அம்பானி கையிலும் வாங்கி கொடுத்து விட்ட டெல்லி தலைமையில் என்னதான் அம்பானியும் அதானியும் வந்தாலும் கலாநிதி மாறனிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆதலால் இவர்களை ஒட்டுமொத்தமாக வளைக்க வேண்டும் என பல திட்டங்களை போட்டு 2 பிராமண லாபிகளை இறக்கி இருக்கிறது. அதாவது தயாநிதி மாறன் பிரியா அவர்களது மூலமாக 22 ஆண்டுகளுக்கு பின்பு சொத்தில் பங்கு வேண்டும் என கலாநிதி மாறனுக்கும் சன் டிவிக்கும் எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறது இந்த பிராமண லாபி. இது ஒரு வழி. இன்னொன்று, கலாநிதி மாறனுக்கு ஒரே ஒரு மகள் காவியா மாறன். அவர்தான் இப்பொழுது சன் டிவியின் நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இவரை காதல் வலையில் சிக்க வைக்க இசையமைப்பாளரும் ரஜினிகாந்த் அவர்களது மனைவி லதா ரஜினிகாந்தின் உறவினரான பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த அனிருத்தியும் இணைத்து காதல் வலையில் சிக்கிவிட்டதாக பல்வேறு ஊடகங்களில் தகவல்கள் கடந்த 1 மாத காலமாக பரவி வருகிறது. ஆக மொத்தம் பிராமண லாபி ஒன்று காதல் மூலமாகவும் இன்னொன்று சகோதரன் மூலமாகவும் சன் டிவியை அடைக்க துடிக்கிறது. அதற்காக பல முனைப்புகளோடு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு பின்னணியில் டெல்லி லாபியும் பிராமண வழக்கறிஞர் லாபியும் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராமண லாபியும் ஒன்று சேர்ந்து சன் டிவியை வளைத்து விட்டால் திமுகவை வளைத்து விடலாம் என நினைத்து கலாநிதி மாறனை எதிர்த்து இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டாலினின் ஆதரவு கலாநிதி மாறனுக்கா தயாநிதி மாறனுக்கா என்று பார்த்தால் ஸ்டாலின் பக்கா ஜென்டில் பர்சனாக அரசியலில் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் கூறியிருக்கிறாரோ அதை பொறுத்து தயாநிதி மாறனுக்கு அரசியலில் நாங்கள் MP பதவி கொடுத்திருக்கிறோம். ஆனால் சன் டிவி மற்றும் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இவர்களுக்குள் இதில் நாங்கள் மூக்கை நுழைக்க தயாராக இல்லை என மு.க. ஸ்டாலின் விலகியே நிற்கிறார் என்றுதான் தெரிகிறது. இப்படி இந்தியாவில் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ள சன் டிவி கலாநிதி மாறன் ஆகியோரை திட்டமிட்டு பின்வழியில் வளைக்க பிராமண லாபி வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதில் கலாநிதி மாறன் சிக்குவாரா அல்லது இதிலிருந்து திறமையாக வெளியே வந்து விடுவாரா? இதில் தயாநிதி மாறன் போட்டிருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து கலாநிதி மாறன் வெல்வது என்பது அதிகப்படியான வாய்ப்புகள்.
ஆனால் அனிருத் வலையில் காவ்யா மாறன் சிக்கி இருக்கிறாரா சிக்கவில்லையா என்பது தெரியவில்லை. இந்த காதல் வலையில் சிக்கி இருந்தால் இதிலிருந்து கலாநிதி மாறன் காவ்யா மாறனை தப்பிக்க வைத்து இந்த பிராமண பிடியிலிருந்து சன் டிவியை காப்பாற்றுவது என்பது மிகப்பெரிய சவாலாகத்தான் கலாநிதி மாறனுக்கு இருக்கும். ஏனென்றால் நிர்வாக ரீதியாக எப்பொழுதுமே கலைஞர் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது. ஆனால் காதல் வலையில் கலைஞர் குடும்பம் எப்பொழுதுமே சிக்கி வந்திருக்கிறது. பார்க்கலாம், காதல் மற்றும் சகோதரரின் வழக்கு என இருதலை கொல்லியாக சிக்கி இருக்கும் சன் டிவி இதிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.